வணக்கம். நான் டாக்டர் கிறிஸ்டோபர், ராதாபுரம் தொகுதி தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக நான் போட்டியிட்டேன். ஸோ இன்றைக்கி எனக்கு கிடைச்ச இந்த விக்ட்ரி கண்டிப்பாக மக்கள்னாலையும் தளபதினாலையும் மட்டும்தான். ஸோ இந்த விக்ட்ரி எனக்கானது மட்டும் இல்லை, நம்ம ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கானதும் கூட. இது குறிப்பாக ஒரு விஷயம் நான் சொல்லணும். பணநாயகம் வீழ்ந்தது, ஜனநாயகம் வென்றது. ஸோ பணத்தால் மக்களை வாங்க முடியும் அப்படின்னு நினைக்கிற இந்த காலத்தில் மக்கள் சரியான தீர்ப்பு கொடுத்துருக்காங்கன்றதை நான் நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக இது ஒரு மாற்றத்திற்கான நேரம். அதை மக்கள் கொடுத்துருக்காங்க. தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்கும். தளபதி முதலமைச்சர் ஆகிறாரு. ஸோ கண்டிப்பாக தமிழகம் தலை நிமிர்ந்து நிற்கும். தமிழகத்தில் எல்லாமே இதுக்கப்புறமா பொற்காலமாக மாறும். ஜாதி மதம் இல்லாமல் இப்போ ஒரு வெற்றியை பார்க்குறீங்க, இதை குறித்து என்ன? ஜாதி மதம் நாங்கள் எப்பயுமே தமிழக வெற்றி கழகத்தில் பார்த்ததில்லை. பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்றது தான் எங்களோட கொள்கை. ஸோ அது தளபதி எங்களுக்கு முதல்ல இருந்தே அதை எங்களோட மைண்டில் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ கண்டிப்பாக இது இல்லாத ஒரு அரசியலாக தான் நாங்கள் பார்க்குறோம். எல்லா இனத்தவரும் சரி, எல்லா மதத்தவரும் சரி, எல்லா ஜாதியினரும் சரி, எல்லாருமே நாங்கள் ஒன்றா தான் பார்க்குறோம். ஸோ எல்லாருமே எங்களுக்கு சமமாக வாக்களிச்சிருக்காங்க. முதல்ல எனக்கு வாக்களித்த அனைத்து மக்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். இது எதிர்பார்த்த வெற்றியா இல்லை பணம்? நாங்கள் 6 மாதத்துக்கு முன்னாடியே நாங்கள் எங்களோட விக்டரியை நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். ரெண்டு கட்சிக்கு நடுவில் தான் போட்டின்றதும் நான் பல பேட்டியில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதனால் இது எங்களுக்கு எப்பவும் தெரிஞ்ச விஷயம்தான். கண்டிப்பாக நாங்கள் தான் ஜெயிப்போம்னு தெரியும், நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம்னு தெரியும். இந்த எக்ஸிட் போல், இந்த ஒப்பீனியன் போல், இந்த கருத்து கணிப்பு எல்லாமே கருத்து திணிப்பாக தான் இருக்குதே தவிர அதை நாங்கள் ஒரு பெரிய பொருட்டாகவே நாங்கள் எடுக்கல. இப்போ தொங்கு சட்டசபை வர்ற ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த சூழ்நிலையில் உங்கள் கட்சிகள்லாம் என்ன முடிவு எடுக்கலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ இது ஆக்சுவலாக தலைமை முடிவெடுக்க வேண்டிய விஷயம். இது நான் ஒரு ஆளாக எதுவும் இது பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக அது கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு தலைமையிலேருந்து அதோட பதில் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே சார், தேங்க்யூ.